தோட உன் கையின் தோளோட என் சொந்த ராணி ஒன்று வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சாங் எடிட் பண்ண போகிறோம். இந்த சாங் நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்க மாட்டீங்க, சில பேர் கேட்டிருப்பீங்க. இந்த சாங் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் ஒரு இந்த சாங் எடிட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காண்டி இந்த வீடியோ எடிட் பண்ணுவோம். இதே மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி சாங் வேணும், வீடியோ வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், எடிட் பண்ணி போட்டணும். ஓகேவா? இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அலைட் மோஷன் தான். எல்லோரும் அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றாங்க. நம்ம சேனலுக்கு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் அலைட் மோஷன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அலைட் மோஷனை ப்ளே ஸ்டோரில் என்றைக்குமே டவுன்லோட் பண்ணாதீங்க. ஓகேவா? க்ரோமில் டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சும்மா அலைட் மோஷனில் டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷனில் நான் ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். யூடியூப்பில் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஒரே ஒரு லிங்க் தான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எப்பயும் போல் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இமேஜுக்கெலாம் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். ஒன்றா இமேஜ் நான் அந்த பீட் மார்க் லிங்க்கு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இமேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் செட் பண்ணுறதுக்காண்டி இந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ணாலும் ஓகே தான். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? டபுள் மார்க் வர வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். பீட் மார்க்கில் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக இமேஜ்லாம் உங்கள் இமேஜ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜில் எந்த இதுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த பீட் மார்க்கில் இருந்து கொஞ்சம் ஜோடியாக இருக்கிற இமேஜ் பண்ணோமா நல்லாயிருக்கும். ஓகேவா? என்கிட்ட ஜோடியாக இருக்கிற இமேஜ் இல்லை, அதனால தான் நான் சிங்கிளாக இருக்கிற மாதிரி முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் முன்னாடியே தான் பண்ணுறேன். எந்த மாதிரி பண்ணுறேன்னு நீங்களும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம அந்த லாஸ்ட் ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த இமேஜை தாண்டி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னும் 2 இமேஜ் தான், அந்த இமேஜை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் நம்ம இமேஜ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இமேஜுக்கான இதை எஃபெக்ட்டை கிளிக் காப்பி இந்த சின்னதாக ஒரு ஆரம்பர் பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு ப்ளஸ் ஐக்கான் போட்டு இதை பண்ணிட்டு காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஆட் பண்ண 3 இமேஜுக்கும் கிளிக் பண்ணி இந்த பீட் மார்க் முன்னாடி இருக்கிற அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணதான் எப்படி நம்ம காப்பி பண்ணோமோ அதுலேருந்து அப்படியே பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு நமக்கு வந்து எஃபெக்ட்டும் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் அதனால் 2 மட்டும் எனேபிள் பண்ணிட்டு வச்சுங்க. ஓகேவா? கரெக்டாகிடும். நெக்ஸ்ட்டு இந்த இதை நம்ம எப்படி நம்ம கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு எந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ண போகிறோமோ கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் லாங் பிட்டாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நம்ம எஃபெக்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதை காப்பி பண்ணிட்டு நான் அந்த லாஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் இது வரைக்கும் டபுள் மார்க் வரைக்கும் இப்போ செலக்ட் பண்ணி ஸ்டைல் போய்ட்டு அந்த எஃபெக்ட் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இதை அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் கரெக்டாக இருக்கோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜோட எஃபெக்ட் காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஃபெக்ட் ஆனால் காப்பி லேயர் பண்ணிட்டு, ஏன்னா எஃபெக்ட்டை ஆட் பண்ணுறதோட காப்பி லேயர் பண்ணிட்டு பண்ணிங்கனாலும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு 3 லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு நமக்கு அந்த மேலே இருக்கிற 3 க்ரீன் கலர் இருக்கலாம் டச் பண்ணிட்டோம்னா 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக வந்துச்சு அப்படின்னா சென்டரில் வச்சுட்டு இதை கிளிக் பண்ணி அந்த இமேஜை கிளிக் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம செட் பண்ணியாச்சு, எடிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆஃப் இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ எடிட்ணுமா கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி சாங் வேணும், இந்த மாதிரி வீடியோ வேணும் சொல்லுங்கள், எடிட் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.